ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லபடியாக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னோடய பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி வீட்டில் தாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். யூஸ்வலாக இங்கே அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரிலாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய பேர் வருவாங்க அங்கே. இதுக்கு முன்னால் கூட நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கோவிட் சுச்சுவேஷன்னால் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாகவே அந்த ப்ரோக்ராம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏன்னா லார்ஜ் கேதரிங் இதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்றனால. ஸோ அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் இது வீக் டேஸில் வர்றது அப்படின்றனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் யாரையும் வீட்டுக்கும் கூப்பிட முடியல. வீக்கெண்ட் வந்திருந்தால் கூட இன்வைட் பண்ணியிருந்துருக்கலாம். வீக் டேஸ் அப்படின்றனால எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க வேலையில். ஸோ அதனால் கூப்பிட முடியல. அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் வடை இது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க நெய்பருக்கு கொடுக்க போகிறேன். அதனால் அது மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். மற்றபடி மித்த எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். யூஸ்வலாக பொங்கல் அப்படின்னாலே நம்ம நிறைய வேலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லேருந்து. ஸோ இது எல்லாத்தையுமே நான் முந்தின நாள் ஈவினிங்கே செஞ்சு வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் என்ன வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ சீரியஸான ஒரு இன்கார்ட். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு. ஹலோ, எப்படி? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த மாதிரி தாங்க பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இருக்கிற எல்லா இந்தியன் ஃபேமிலிஸும் ஒரு பெரிய ஹாலில் கூடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொங்கல் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வாழை இலையில் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் விருந்து இதெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வருஷமே ஈவெண்ட்லாம் போயிட்டுருந்தோம். பட் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாகவே இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. இந்த vlog நான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண vlog அது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாள் ஈவினிங் தான் க்ளீனிங் வேலை எல்லாமே நான் செஞ்சு வச்சேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றனால இந்த க்ளீனிங் வேலைலாம் காலையில் பார்க்க முடியாது. அப்படின்றனால நான் நாளே எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக விளக்கி க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மனை எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வீடு க்ளீனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணேன். இப்போ பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தமாக விளக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூசி தட்டி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணேன். ஷோகேஸில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தேன். இப்போ க்ளீனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நான் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிக்கிட்டேன். வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோர் எல்லாத்தையும் கொஞ்சம் மாப்பும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வீடு க்ளீனிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போ வாசலில் பார்த்தீங்கன்னா கோலமும் நான் வந்து ஈவினிங்கே போட்டுட்டேன். இப்போ எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து இப்போ இந்தியன் ஸ்டோருக்கு கொஞ்சம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வாழை இலை, அதுக்கப்புறமா வெத்தலை, இந்த மாதிரி ஐட்டங்கள் பூஜைக்கு தேவையானது இதெல்லாம் தான் வாங்க போகிறேன். பொங்கலுக்கு தேவையான வெல்லம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கணும். ஸோ இப்போ இந்தியன் ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும். ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் இருக்காது. வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற இந்தியன் மசாலாஸ், பருப்பு, அரிசி இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இங்கே வந்து தாராளமாக கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மண் பொருட்களும் கிடைக்கும். இது வந்து பொங்கல் வைக்கிற மண்பானை ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது, பாக்கியெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் நான் இன்றைக்கி அது வாங்கலை. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய வ்ளாகில் பார்த்துட்டு கேட்டீங்க, இந்த மாதிரி தோசை தவா நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இதே தோசை தவா தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஆம்லேட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் இந்த கடையில் தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ட்ரெடிஷ்னலான அயன் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி கடாய் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கடாய் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு எல்லா வேலைகளும் நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதாவது வடைக்கெலாம் ஊற வச்சுட்டு அந்த மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் நான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைக்க போகிறேன். பானையில் ஆக்சுவலி வைப்பேன் நான். கேஸ் ஸ்டவ்வில் இருந்தது அப்படின்னா பானையிலையும் நான் வைப்பேன். பட் இப்போ வந்து என்கிட்ட கரெக்டான பானை இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். மேபி நான் அடுத்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பானையிலையும் எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் வந்து வாழை இலை வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிஃபன் இலை மாதிரி இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது விசேஷங்க நாட்களில் வந்து நான் அதை எப்போயுமே வாங்குவேன். ஸோ அது மாதிரி வாழை இலையெல்லாம் வாங்கியாச்சு. அதே மாதிரி தேங்காய், பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா வெளியில் வச்சு சாமி கும்பிடலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது, குவிக்காக நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி என்னோடய மெனு என்னன்னு நான் குவிக்காக சொல்லிடுறேன். சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன், அப்புறமா வெண்பொங்கல் செய்ய போகிறேன், உளுந்த வடை, அப்புறம் சட்னி, சாம்பார் இதுதான் நான் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நான் செய்கிறேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு அவியல் பண்ணிட்டு சாம்பார் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளான லஞ்சு தான். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா? இல்லை, ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் பெருசாக அது இல்லை, நானே பண்ணிடுவேன். வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஊருக்கு வர முடியல அப்படின்றனால பொங்கல் தடபுடலாக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி வெளியில் பொங்கல் வச்சு கரும்பு வச்சு என்னென்னமோ யோசித்தேன். எல்லாத்துலேயும் மண்ணாவரி போட்டுருச்சு இந்த வெதர். ஒரு மாதிரி காலையில் மழை மேகமாக இருந்துச்சு, பயங்கர குளிர். அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எரியுமான்னு தெரியாது. அதே மாதிரி எரிஞ்சாலும் அந்த பொங்கல் வேகிற வரைக்கும் நம்மளால வெளியில் நிற்க முடியாது. நம்மளே ஃப்ரீஸ் ஆகி வரைச்சிருவோம், அந்தளவுக்கு குளிர் இருக்குது. சரி, அதான் ஓகே, நம்ம வீட்டிலே எப்பயும் போல் வழக்கம் போல் ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆமாம், அது இந்த மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு மேலே ஜாக்கெட்டை போட்டு கொடுமைக்குன்னு போய் இங்கே நிற்கிறதுக்கு நம்ம குக்கர் பொங்கலே வச்சு வீட்டிலேயே சாஸ்திரத்துக்கு வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டுடலாம். அப்படியே பொங்கலுக்கு எல்லாமே தயாராகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வீக் டேஸ் வேறு, வேலையும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் வேலையும் பார்க்கலாம். சரி, ஓகே, நான் அப்படியே இந்த பக்கம் கிச்சன்லேருந்து கிளம்பிக்கிறேன். நந்தி மாதிரி நான் நடுவில் நின்றுட்டுருக்கேன் சமைக்கிறப்போ. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பாட்டு கரெக்டாக வந்துடுவோம். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பை குக்கரில் நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மதியத்துக்கு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன், காலையில் டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன். ரெண்டுக்கும் சேர்த்து தேவையான பருப்பு வந்து நான் இப்போ வேக வச்சுக்கிறேன். நல்லா ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்து அதில் வந்து நல்லா கொஞ்சம் அலசிட்டு இப்போ நான் வந்து கெட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து தேவையான பருப்பை நான் 2 சாம்பாருக்கும் தனித்தனியாக பிரிச்சுப்பேன். இப்போ அடுத்ததாக சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து அரிசியும் பருப்பும் அளந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா அதை வந்து நான் அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம்.
இப்போ சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் வந்து நான் இந்த மாதிரி துருவிக்கிறேன். கத்தியில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பொடியாக வரும், ஈஸியாகவும் இருக்கும் அது செய்கிறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ தேவையான வெல்லம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து சமையலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ நான் சாம்பார் செய்ய போகிறேன். இன்றைக்கி சாம்பாரில் வந்து டிஃபன் சாம்பாருக்கு நான் காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நான் செய்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா அதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது வெந்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யில். வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா அதை குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேகிறப்பே நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க அப்படின்னா இனிப்பு வந்து கரெக்டாக உங்களுக்கு தூக்கலாக தெரியும். ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், உளுந்த வடைக்கும் நான் உளுந்து வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அரைச்ச உளுந்தை நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இப்போ தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையா மிளகு சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் நிறைய பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்க்குறேன். அடுத்ததாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதே மாதிரி வெங்காயமும் சேர்க்கலை. ஜஸ்ட் இதில் வந்து காரத்துக்கு நான் மிளகு தான் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இதை நல்லா இப்படி கையிலே நீங்கள் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாவு வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து சாஃப்டாகும், இல்லைனா கொஞ்சம் கட்டியாக இருக்கும், வடை வந்து கொஞ்சம் கனமாக வரும். இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வேக வச்ச பருப்புலேருந்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்ச பொடி. ஸோ அதனால் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. டிஃபன் சாம்பாருக்கு பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து வடை பொரிக்கிறதுக்கு இங்கே எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா நம்ம மாவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு தண்ணி யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஓட்டை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வடை நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்தில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டாமல் வடை வந்து சூப்பராக வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வடை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் நல்லா திருப்பிட்டு நல்லா அதை வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நான் வந்து பாகு காய்ச்சிக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் பாகு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்தளவுக்கு இது வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு நம்ம சேர்த்த அரிசி வந்து நல்லா குலைவாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணியும் நல்லா அதை வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா அரிசி வந்து தெரியக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி திரும்ப அந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போயுமே நான் சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் பழைய வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு அதான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் புது வெல்லம் எப்போயுமே வாங்க மாட்டேன், டார்க்காக இருக்கிற மாதிரியான வெல்லம் தான் வாங்குவேன். ஸோ அதுதான் சக்கரை பொங்கலுக்கு ஆக்சுவல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய வெல்லம். இப்போ சக்கரைப்பாகு எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து கலந்து விட்டுடலாம், கெட்டிப்படாமல் நல்லா கலந்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். அப்போ தான் அரிசியும் அந்த வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் வரும். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் நல்லா இடிச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவோட விதை மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய். நல்லா அதை வந்து இடிச்சிட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் பொங்கல் வந்து நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணி சேர்க்க போகிறேன். நான் கடைசியாக தான் இதில் வந்து நெய் சேர்ப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா நெய் நான் வந்து கடைசியாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை சேர்க்குறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து அதில் வந்து கலந்துடலாம். இப்போ உளுந்தவடையே நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இதை வந்து இறக்கிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அதை வந்து வறுத்துட்டு நம்ம சக்கரை பொங்கலோட கலந்துடலாம். இந்த மாதிரி கடைசியாக நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் கடைசியாக தான் மொத்தமாக நெய் சேர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் லேப்டாப்போட உட்காந்துருக்கோம், ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கா. நான் அப்படியே மேனேஜர்கிட்ட பேசி ஒரு 3 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் பேசிட்டு வந்தேன். சுஜி அந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்கா. போயிட்டு முடிஞ்ச ஹெல்ப்பை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியெலாம் கும்பிட போகிறோம். கும்பிட்டுட்டு ஒரு தடபுடலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இல்லைனா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக நைட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அப்படி இன்றைக்கி பொங்கல் வீட்டிலே அப்படியே கொண்டாடி டிவியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்போ அடுத்ததாக வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பும் நான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் தாளித்த அதே பாத்திரத்தில் நான் இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உங்களுக்கு உருகுனதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அதை வந்து வறுத்துட்டு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க வெண்பொங்கலில் அதை சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வெண்பொங்கலோடு சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், சூப்பரான வெண்பொங்கலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். இப்போ கடைசியாக வந்து நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். அடுத்ததாக தேவையான அளவு பொரிகடலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து ஒரு கெட்டி சட்னி மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். உளுந்த வடை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறமா சட்னி, சாம்பார். நான் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான பொங்கல், அப்படியே நெய் சொட்ட சொட்ட ஒரு செம்ம டேஸ்டியான பொங்கல் சமைச்சு பொங்கல் கொண்டாடியாச்சு. நீங்களும் ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. ஸ்ப்ரெட்டு வேறு ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சுஜியே சொல்கிறாள், இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா நமக்குன்னு பார்த்தா வராது. ஓகே, இப்போ சீரியஸான ஒரு என்கார்ட். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு. ஹலோ, எப்படி